வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஆனந்த் சிரிக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அதுவும் காலையில. இன்னைக்கு 3வது சீனை பற்றி பேச போனோம். பிடிச்ச சின். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஆமா. கிளட்டனி. கிளட்டினி. கிளட்டினா என்னென்னா, தேவைக்கு மேலே பயங்கரமாக சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய சீன். ஈட் டு லிவ், நாட் லிவ் டு ஈட்டும்பாங்க. நாங்கள்லாம் லிவ் டு ஈட் கோஷ்டி. முக்கால்வாசி பேர் ஆனால் ஈட் டு லிவ். ஸோ இந்த ஈட் டு லிவ் அண்ட் லிவ் டு ஈட்டுங்கிறதுக்கு நடுவில் வர்றது தான் கிளட்டினி. இந்த கிளட்டினிங்கிறது பெரிய சின். அதாவது உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போது அன்றைக்கி காலத்தில் தெரியுமோ இல்லையோ, இன்றைக்கி டெஃபினட்டாக உங்கள் உடம்புக்கு நல்லதே கிடையாது. என்ன சொல். ஆமாம், அம்மா அப்பயும் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட சின்னவளாக இருக்கும்போது, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் டுடே டுமாரோ யூ வில் பி ஃப்ரீ, பட் இஃப் யூ பி ஃப்ரீ டுடே ரெஸ்ட் ஆஃப் யூர் லைஃப் வில் பி ஒர்க்கிங் ஹார்ட். இந்த கிளட்டினி அதான் அந்த பெரிய சின். சின்ன வயசுலேயே ஒழுங்காக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா வினோத் மாதிரி இருக்கலாம். ஆசை தான். சரிங்களா? சின்ன வயசுல கண்டுக்காம எக்ஸசைஸ் செய்யாம பண்ணி மாரி உருண்டு உருண்டு சாப்பிட்டேன்னா ஆனந்த் மாதிரி இருக்கு. நான் சொல்லல, இதெல்லாம் என்ன போட்டு அடிக்காதப்பா கமெண்ட்ஸ்ல. ஐயா சாமியே சாமி. அதுக்கு தான் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஆமா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் காலையில போட்டு அடி வாங்குறதுக்கு. இன்னைக்கு காலையில இதுவரை மண்டே மார்னிங்கா வேற இருக்கும். பல்லு வைக்கும் போது ஐயோ 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 ஏன் குத்துது விஷ்ணு அப்படியே ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் இட் இஸ் அ ஹார்ட் திங் ஆனந்த். ஏன்னா இந்த காலத்துல மார்க்கெட்டிங்னால, இந்த ஃபுட் இன்ஜினியரிங்னால, மாடர்ன் சொசைட்டினால இட்ஸ் பிகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு நிறுத்தத்துக்கு. ஏன்னா நம்ம அப்பா காலத்துல விவசாயம் செய்யும் போது தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு அது மாரி இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி. அப்புறம் இவ்வளோ ப்ராசஸ்ட் ஃபுட் கிடையாது. ப்ராசஸ் ஃபுட்டு கிடையாது, அது பெரிய விஷயம். என் கேஸில் என்னாச்சு, அண்ட் மோஸ்ட் கேசஸ் என் மாதிரி என்ன ஆகும்னா, அவங்க அப்பா வந்து சின்ன வயசு ரொம்ப கட்டப்பட்டிருப்பார். ஸோ அவருக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் கிடச்சிருக்காது. ஐ ஹேவ் அரைவ்டு இன் த லைஃப் அப்படின்னு காட்டுறதுக்கு பசங்க கை நீட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஐ ஹேவ் அரைவ்டு இன் லைஃப் அப்படின்னு மாத்திரம் வாங்குதில்ல. ஒரு டப்பா ஒன்றுன்னு வாங்க மாட்டேன். எங்கள் அப்பா டப்பா டப்பா வாங்கிப்பார். ஆமாம், ஒரு கிட்கேட் என்னன்னா பிடிக்கும், இந்தா கண்ணா டபக் டபக் டபக். அதான் இது சோடா தானே பிடிக்கும். 2 கிரேட் ஐயா வைங்க வீட்டில், 2 கிரேட் வைங்க. ஸோ அவர் லைஃப்பில் என்னெல்லாம் அவர் அனுபவிக்கலையோ அதை எல்லாம் கொடுக்கணும்னு தான் அவர் பண்ணா இருப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து இனிமேல் நான் பிறந்த போதே நல்ல பணக்கார வீட்டில் பிறந்ததுனால, அண்டு எங்கள் அம்மா சைடில் ஆல்ரெடி முன்னாடியே வெல்த்தி ஃபேமிலினால ஒரு நாளைக்கு கூட என்ன கட்டோன்னே தெரியாது. எதை கை நீட்டினாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 5 பேர் இருக்கும். ஏன்னா ஆனந்த் கதை வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா நான் பிறக்கும் போது எங்கள் அப்பா என்னை கூட்டின்னு சவுதி போயிட்டார். அந்த சின்ன வயசுல 10 வயசுலேயே வந்து டெய்லி வந்து எங்கள் தாத்தாக்கு மடி மேலே உட்காந்துருப்பார் எங்கள் அண்ணா. பாட்டி ஒரு பக்கம், பேரன் முதல் பேரன் உட்காந்து வேற ஊட்டினார் இருப்பார். ராஜா வேற உட்காந்துருப்பார். வருவார் நம்ம அமால்கமேஷன்ஸ் குரூப் ஒரு ஹெட்டு, ஒருத்தரா வருவார். செட்டியாருங்களாம் வந்து எங்கள் தாத்தா பார்க்குற ஆடிட்டர். எங்கள் அண்ணன் உட்காந்து சமோசா சாப்பிட்டுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார். சிவன் மடியில் முருகன் உட்காந்துருக்காரு. வேதம்லாம் கேட்டு அதனால தான் இப்போ இப்படி இருக்கார். ஸோ தட் இஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டு இட். எஸ், சாப்பிட்டது தவறு தான், ரொம்ப தான் சாப்பிட்டோம். ஆனால் அவ்வளோ சாப்பிட்டதுனால தான் அவருக்கு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டதுக்கும் சான்ஸ் கிடச்சிது. ஸோ காட் கிவ்ஸ், காட் டேக்ஸ், பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் இந்த கிளட்டினிங்கிறது சின். அது என்ன ஒன்று, நீங்கள் இப்போ ரொம்ப சாப்பிட்டுட்டீங்கன்னு நீங்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் வேலையை செய்ய முடியாது. யூ வில் ஃபீல் ஸோ ஃபுல் அண்ட் யூ வில் ஃபீல் ஸோ டயர்ட் அண்ட் ஸோ வீக். நீங்கள் அதுவும் சண்டே அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு பயங்கர ஹெவியாக சாப்பிட்டு எல்லோரும் போய் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தூங்குறோம்ல, அதுதான் கிளட்டினியோட பெரிய சின். கரெக்ட். இது வந்து அனிமல்ஸுக்கு இந்த கிளட்டினி ப்ராப்ளம் கிடையாது. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸுக்கு தான் இந்த கிளட்டினி ப்ராப்ளம். இப்போ நாய்க்கெல்லாம் நம்ம கட்டப்பட்டு ஓவர் வெயிட் ஆக்கிடுறோம். பிகாஸ் இந்த ஹண்டிங் அனிமல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட்டாலும் இட் ஹாஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட் டு கெட் இட்ஸ் ப்ரே. ஒரு புலி ஒரு மானை அடிச்சிருச்சுன்னா அதை வச்சு ஒரு 3-4 நாள் சாப்பிடும். 10 நாளைக்கு அது ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அதால். ஏன்னா சாப்பிட்ட ஃபுட்டை வந்து எனர்ஜி இட் ஹாஸ் டு பர்ன். இட் டேக்ஸ் அபவுட் 5-6 days. டெய்லி ஒரு ஆடு டெய்லி ஒரு இதுன்னு அடிக்காது. அதுக்கு பசிக்கிறச்ச தான் அடித்து சாப்பிடும். அண்ட் பசிங்கிறது ரொம்ப
இன்டர்மிடியேட் பீரியட்ஸில் தான் வரும். பிகாஸ் அவங்க வந்து தே ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் தேர் ப்ரே. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஊர்லேயும் ஹியூமன்ஸ்ன்னு நம்ம இருந்தவங்க ஒரு நாளைக்கு 70-80 கிலோமீட்டர் நடக்கிற கும்பல். தட் இஸ் என்ன ஆகும்னா, மரத்துலேருந்து கீழே இறங்கி நம்ம ஹோமோ எரெக்டஸ்ன்னு ஆகி நடக்க ஆரம்பித்தவங்க தான் ஆஃப்ரிக்கா விட்டு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலி ஒரு ஹண்டிங் ஸ்பீஷீஸு. நம்ம வந்து 3rd கிரேடு. அதாவது எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பெரிய ப்ரே வந்து ஒன்று அடிச்சுட்டு சாப்பிட்டு போயிடும். 2வது இந்த ஹீனா வல்ச்சர்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிடும், ஸ்கேவெஞ்சர்ஸ். கடைசியாக வருது அந்த ஸ்கேவெஞ்சருக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த போனெல்லாம் அடித்து உடச்சி அதுலேருந்து வர மெம்பரேனை சாப்பிட்றது தான் ஹியூமன்ஸு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபார் வாட் எவர் ரீசன், ஐ டோன்ட் நோ வை, பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. த சைஸ் ஆஃப் பிரெயின் டு த டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக பாடி சைஸுக்கு வளர்ந்தப்புறம் இந்த பிரெயின் ஸ்டார்டட் டூயிங் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ். அதனால தான் வந்து எப்படி ஒரு குரூப்பாக ஹண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்பன் ரெடி பண்ணுறது, எப்படி ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாம் தான் அதை வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு போச்சு. பட் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்தோம். இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலோட கான்சிக்வன்ஸ் தான் இந்த கிளட்டனி. கரெக்ட். ஆனால் இதில் ஒரு டார்க் சைடு வேறு இருக்குது. அண்டர் சைடு ஆஃப் கிளட்டனி வந்து சில பேருங்க வந்து இமோஷ்னல் ஓவர் ஈட்டிங்கும்பாங்க. இது என்னென்னா, டிப்ரெஷன் வந்துடுது, வாழ்க்கையில் நம்ம முன்னேற மாட்டேங்கிறோம், நிறைய துக்கம் இருக்குது, எங்களால் வலி தாங்க முடியலன்னா ஒரு ஐடியா வி ஃபைண்ட் பீஸ் இன் ஈட்டிங். அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஆக்கிண்டு இட்ஸ் ஆக்சுவலி எ ஸ்லோ டெத். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் ஃபேஸ் த ப்ராப்ளம். அந்த டிப்ரெஷனில் வந்து சாப்பிட்டு முதுவாக சாப்பிடலாம். இது வந்து தம் அடிச்சு, எங்கள் அண்ணன் சொல்கிற மாரி தான், ஒரு தம் அடிச்சு நீ செத்துருவேன்னா யாருமே தம் அடிக்க மாட்டான். நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு சாவுவேன்னா அது வந்து தெரிய மாட்டேங்குது. அதேமாரி வந்து ஓவர் ஈட்டிங்லேயும் அது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சாப்பிட்டு நம்ம ஒரேடியே ஓவர் ஈட்டாக செத்துட்டோன்னா யாருமே ஓவர் ஈட்டிங் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ஓவர் ஈட்டிங்கோட டேஞ்சர்ஸ் கம் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதனால் இன்றைக்கி ஓவர் ஈட் பண்ணால் நாளைக்கு நீங்கள் போயிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கேக் சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை, 2 கேக் சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை. வரிசையாக டெய்லி கேக்கை உள்ளே தள்ளிகிட்டே இருந்தால் தான் ப்ராப்ளம். அண்ட் நம்ம சொசைட்டியில் இருக்க இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கிளட்டனி அண்ட் ஓவர் ஈட்டிங். நம்ம வந்து இந்த கிளட்டினியை நம்ம காங்கர் பண்ணிட்டோன்னா நம்ம சொசைட்டியில் வந்து இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த வியாதியெல்லாம் காணாமல் போயிடும். ஏன் லாட்ஸ் ஆஃப் பிரெயின் டிசீஸஸ் வந்து பிகாஸ் ஆஃப் ஓவர் ஈட்டிங். இது டெஃபினட்டாக லிவ் ஹெல்த்தி அண்ட் லிவ் ஸ்மார்ட் அண்ட் லிவ் ஃபிட். இதுக்கு கிளட்டனியை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் லைஃப்பை பெட்டராக நடத்த முடியும். அந்த டயர்ட்னஸ் எல்லாம் அவாய்ட் ஆகி நீங்கள் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கிளட்டனிங்கிற சின்ன பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ நினச்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது.
அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.